போட்டு வாங்கிட்டு போயிருக்கிறேன்னு மணிவாசகரை பிடிக்கிறீங்க. இந்த பணத்தை எல்லாம் மணிவாசகர் மட்டுமா எடுத்துட்டு வந்தார்? முதல்ல என்ன பார்த்தோம்? பரிவாரங்கள் தான் பார்த்தோம். எல்லாரும் எங்க போனாங்க கேட்கணுமா இல்லையா? இல்லையா? அத்தனை எங்க போச்சு அந்த பணம் எல்லாம்? அந்த பணம் எல்லாம் எங்க போச்சுன்னா நரிங்க எடுத்துட்டு போயிடுச்சு. அதுக்குதான் காட்டுல இருக்கிற நரியெல்லாம் குதிரை மாதிரி கொண்டு வந்து அதிகாரிகளாக இருக்கக்கூடிய நரிகள் பணத்தை எடுத்துட்டு போனா இந்த மணிவாசகர் என்னையா பண்ணுவாரு? நீ குதிரைய பிடிக்காம நரிய பிடிக்காம குதிரைய பிடிச்சி கஷ்டப்படுத்துறீங்கன்னு பாண்டியனுக்கு அறிவுறுத்த மணிவாசகர் பணத்தை ஏங்கிட்டையும் கொடுக்க பணத்தை எடுத்துட்டு போனதெல்லாம் நரிகள் அதிகாரிகள்னு நரிகளை எல்லாம் குதிரைகளா கூட்டிட்டு வந்து அவனுக்கு உணர்த்தினார். பணம் வந்திருந்தா என்கிட்ட பணம் வந்துருச்சு, நான் ஏமாத்தலாமா பாண்டியனை? பணம் என்கிட்ட வந்துருச்சு, நான் பணம் வரலையே. அதனாலதான் என்ன பண்ணார்? நிறைய அனுப்பிச்சார். நிறைய அனுப்பிச்சு அந்த குதிரைகளை எல்லாம் கடிக்க வச்சு பாண்டியனுக்கு ஏகப்பட்ட டென்ஷன். இப்ப நம்முடைய மணிவாசகர் கோயில் கட்டினாரா? கட்டல. இப்ப 3வது காரணம் ஆச்சு. 4வது காரணம், முக்கியமான காரணம், மணிவாசகர் மாதிரி ஒழுக்க சீலர் பார்க்க முடியாது. மணிவாசகர் மாதிரி ஒழுக்க சீலர் ஞாபகம். அவர் என்னதான் கோயில் கட்டணும்னு நினைச்சா ஒரே வார்த்தை பெருமான் பாண்டியத்தை சொல்லி அல்லது தன்னுடைய பொருளையே எடுத்து பாண்டியன் சொல்லி சுவாமியே இங்க வந்துட்டாரு. நம்ம பாண்டிய நாட்டுக்கே கிடைச்ச பெருமை. சிவபெருமானே நேரா இறங்கி வந்து தரிசனம் கொடுத்து ஆட்சி கொடுத்தார். அவருக்கு ஒரு கோயில் இங்க எடுக்கணும்னா பாண்டியன் சிறந்த சிவபக்தர். பாண்டியன் அற்புதமான சிவபக்தர். இல்லாட்டி அவங்க கையில் அடி வாங்குவார சாமி, நான் கையில் பரம்படி வாங்கினாரு. ஆமா, அப்ப அவன் பெரிய சிறந்த சிவபக்தர். அவர் சிவபக்தராக இருக்கக்கூடிய பாண்டியன்ட்ட இந்த கோயில் கட்டலாம்னு சொன்னா கட்டியிருக்க போறாரு இல்லையா? கட்டியிருப்பாரு இல்லையா? அப்ப பாண்டியன்ட்ட அதை சொல்லவே இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா அந்த அதே அவரு பாண்டியன்கிட்ட இந்த மாதிரி கோயில் கட்டலாம்னு சொல்லி இருந்தா பாண்டியனே கூட கட்டிடும். ஆனா இவர் கோயில் கட்டணுங்கிற எண்ணம் யாருக்கு? கோயில் கட்டணும் அவர் கட்டினது அந்த திருவடி பீடம். அந்த திருவடி எடுத்து வச்சு அதுக்கு தான் பூஜை, அதைத்தான் கோயிலா வச்சு அவர் வழிபாடு செய்து. எனவே அவர் ஒரு ஒழுக்க சீலர். அவர் கவர்மெண்ட் பணத்துல கை வைக்க மாட்டார், அவர் எடுக்க மாட்டார். அதை எடுத்திருந்தா மிஸ்அப்ரோப்ரியேஷன் ஆஃப் ஃபண்ட்ஸ்னு ஆகி போயிருந்தார். அப்புறம் அவர் செஞ்சுட்டாரு. பின்னால வரவங்க எல்லாருமே கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கோயில் கட்ட ஆரம்பிச்சிருக்கோம். நான் கூட ஒரு பெரிய கவர்மெண்ட் ஆஃபீஸில் தான் வேலை செஞ்சேன். தினம் 2-3 கோடி ரூபாய்க்கு கையெழுத்து போடுவேன். டிக்கிங்கிற நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஏன்னா எனக்கு காலையில் வந்தவொடனே ஆஃபீஸில் 10 மணிக்கு என்ன வேலைன்னா ஒரு செக் புக்கை கொண்டு வச்சுருவாங்க. ஒரு 50 லீஃபாவது இருக்கும். அதில் 2 லட்சம் 3 லட்சம் 10 லட்சம் 20 லட்சம் 1 கோடி ஸ்டேட்டு முழுக்க அனுப்புகிற செக்கெல்லாம் இருக்கும். அதை என்ன செக்குன்னு பார்க்கறது கூட எனக்கு நேரம் தர மாட்டாங்க. அதை கொண்டு வந்து நீட்டிட்டு சார் கையெழுத்து வவுச்சர் நீங்கள் போட்டுருக்கோம் சார், இதை பார்த்து இதை கையெழுத்து போடுறதுக்கு ஒருத்தருக்கும் பொறுமை இருக்காது. நீங்கள் போடுங்க சார் கையெழுத்து, இதை போட்டுருக்கோம் சார். அப்புறம் நான் என்ன பண்றது? அதை பார்த்துட்டு இங்க இந்த செக்கில் கையெழுத்து போடுறது 1 கோடி இருக்கு. இவ்வளவு செக்கில் டெய்லி கையெழுத்து போடுறேன். ஒரு செக்கு, ஒரே ஒரு செக்கு. எங்க ஊர் பிள்ளையார் கோயில் ஒரு மாதிரி இருக்கு, அதை கொஞ்சம் கட்டலாம் அப்படின்ட்டு ஒரு செக்கை நான் போட்டு கிழிச்சிருந்தேன்னு வச்சிருக்கோம். என்ன இருக்கும்? அதுக்குதான் அது கிழிச்சிருந்து சொன்னதே அடுத்த சீட்டை கிழிச்சிருப்பாரு. ஏங்க மணிவாசகரே கவர்மெண்ட் பணத்தை எடுத்து கோயில் கட்டினாரு அப்படின்னு சொல்ல முடியுமா? மணிவாசகர் அந்த மாதிரி செய்வாரா? அரசாங்க பணத்தை தொடுவாரா? அதை போய் நினைச்சிருந்தா பாண்டியன்னு சொன்னாலே கட்டியிருப்பார். எனவே மணிவாசகர் கோயிலை கட்டியிருப்பதற்கான வாய்ப்பு இல்லை. மணிவாசகர் கோயில் கட்டவில்லை. எனவே வான்மியூர் ஈசன் அருட்பணி மன்றத்தில மணிவாசகர் மேல் தொடுக்கப்பட்ட வழக்கை தீர விசாரித்து இந்த மன்றத்திலே கூடியிருக்கக்கூடிய பெரியோர்கள் முன்பாக மணிவாசகர் எந்த விதமான குற்றமும் செய்யாதவர் என்று தீர்ப்பளித்து மணிவாசகரை நாம் விடுவிக்கிறோம். மணிவாசகரை நாம் விடுவிச்சிட்டோம், அவர் செய்யல. அப்ப கோயில் கட்டுறது யாரு? அது சொல்லணும் இல்ல, அது சொல்லணும். அது ஆஃப்டர் லஞ்ச் பிரேக்.
இப்போ நாம லஞ்ச் பிரேக் போறோம். விரைவாக நீங்க வரணும். மணி 1:15 ஆச்சு. ரொம்ப சாரி, ரொம்ப லேட்டா உங்களை சாப்பிட விடுறேன். நான் இருந்தாலும் மன்னித்து கொண்டு விரைவா சாப்பிட்டு நீங்க வந்தீங்கன்னா 2வது வந்துட்டீங்க. இனிமேதான் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் போர்ஷன். ரொம்ப சுறுசுறுப்பான ரொம்ப வியப்பான பகுதிகள் தான் இனிமேதான் இருக்கு. அப்படி போட்டு கொக்கி போட்டாதான் நீங்க சீக்கிரம் வந்துடுவீங்க. அங்கே விரைவில் வாருங்கள் என்று சொல்லி இந்த அளவில் லஞ்ச் பிரேக் நாம விடுகிறோம். தென்னாடுடைய சிவனே போற்றி. இந்த திருவாசகத்தை சிந்திய தவம், அந்த தவத்தை செய்த நீங்கள் அத்தனை பேரும் வாழ்க என்று சொல்லி மீண்டும் தொடர்வோம். வெற்றிவேல் முருகனுக்கு